குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 6th சாப்டர், அதாவது 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா. அதில் வந்து எக்ஸசைஸ் 6.5க்கு முன்னாடி என்ன ஃபார்முலா, இந்த 6.5ல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். இதில் இருந்தும் நமக்கு கணக்கு கேட்பாங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இப்போ பாருங்கள், இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் லைன். कारण पैरेलल लाइन அப்படிங்கும்போது ஒன்று வந்து r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் ப்ளஸ் t இன்ட்டு u வெக்டர் அண்ட் r வெக்டர் ஈக்குவல் டு b வெக்டர் ப்ளஸ் t இன்ட்டு u வெக்டர். இங்கே பாருங்கள், பேரலல் வெக்டர் வந்து ஈக்குவலாக இருக்கும். இதுவும் u வெக்டர், இதுவும் u வெக்டர், பாயிண்ட் தான் வேறு. அப்போ இப்போ ஷார்ட்டஸ்ட் இந்த கோட்டுக்கும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படிவா இருக்கும், இதுவும் எவ்வளோ தூரத்தில் மினிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கன்னு ஒன்றும் இல்லை, இந்த பாயிண்ட்டை கழிக்கணும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் d வந்து என்ன வரும், மால்லஸ்குள்ள b வெக்டர் மைனஸ் a வெக்டர் கிராஸ் u வெக்டர் டிவைடட் பை மால்லஸ் ஆஃப் u வெக்டர். ஒன்றுமே பருதா, பாயிண்ட்டை கழிக்கணும், கிராஸ் u வெக்டர். இது என்ன போடுறியோ அதே தான். இங்கே இந்த u வெக்டர் வந்து மால்லஸ் ஆஃப் u வெக்டர் டஸ் நாட் ஈக்குவல் டு 0. கீழே இது 0 ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஷார்ட்டஸ்ட்டாக இருக்காது இல்லையா, கண்டிப்பாக இது 0வாக வரக்கூடாது. இவ்வளவுதான். அதே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்க்யூ லைன்ஸ். அப்போ அப்படின்னா இது வேறு, இந்த பேரலல் வெக்டர் வேறையாக இருக்கும், இந்த பேரலல் வெக்டர் வேறையாக இருக்கும். நல்லா பார்த்துக்குங்க. r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் ப்ளஸ் t இன்ட்டு u வெக்டர் ஒரு கோடு, இன்னொன்று r வெக்டர் ஈக்குவல் டு b வெக்டர் ப்ளஸ் s இன்ட்டு v வெக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் என்ன, அதே மால்லஸ்குள்ளே பாயிண்ட்டை கழிக்கணும். b வெக்டர் மைனஸ் a வெக்டர் டாட்டு இந்த u வெக்டர் கிராஸ் v வெக்டர் டிவைடட் பை மால்லஸ் ஆஃப் u வெக்டர். இங்கே என்ன போடுறியோ அதே தான். இது பார்த்துக்கோ, ஒன்றில் பாயிண்ட்டை களி, ரெண்டு பேரலல் இருக்குது, ஒன்று u வெக்டர் கிராஸ் v வெக்டர் டிவைடட் பை மால்லஸ் ஆஃப் u வெக்டர் கிராஸ் v வெக்டர். பாரு, ஒரு டாட்டு ஒரு கிராஸ் வந்தாவே பாக்ஸ் போடலாமா. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் d வந்து நம்ம என்னென்னு எழுதலாம், அதாவது மால்லஸ்குள்ளே, ஏன்னா பாக்ஸுடைய வேல்யூ நெகட்டிவாக வந்துடக்கூடாது, டிஸ்டன்ஸ் நெகட்டிவாக ஆகக்கூடாது இல்லையா, அதுக்காக பாக்ஸுக்குள்ளே மொதல் இடம் b வெக்டர் மைனஸ் a வெக்டர், அப்புறம் u வெக்டர், அப்புறம் v வெக்டர் divided by modulus of u vector cross v vector. இதுதான் distance between skew line. Suppose if the lines are intersect, இப்போ இந்த ரெண்டு கோடும் வெட்டுது அப்படின்னா டிஸ்டன்ஸ் இருக்காது. அப்போ டிஸ்டன்ஸ் இருக்காதுன்னா மேலே இருக்குது, இது என்ன ஆகும், இந்த இது வந்து நமக்கு 0 வந்துடும். அதாவது இந்த பாக்ஸோடைய வேல்யூ என்ன வந்துடும், 0 வந்துடும். பாக்ஸோடைய வேல்யூ மேலே போட்டிருக்க இந்த பாக்ஸோடைய வேல்யூ 0 வந்தால் இந்த ரெண்டு கோட்டுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் இருக்காது, ரெண்டு கோடும் வெட்டிக்கிட்டு போகுதுன்னு அர்த்தம், அல்லது கோப்புலனார்னு அர்த்தம். புரிஞ்சுதா. அப்போ த லைன்ஸ் ஆர் இன்டர்செக்ட் அப்படின்னா இந்த பாக்ஸோடைய வேல்யூ என்ன வந்துடும், 0 வந்துடும். அல்லது கோப்புலனார் அப்படின்னாலும் இந்த பாக்ஸோடைய வேல்யூ என்ன வந்துடும், 0 வந்துடும். பாக்ஸோடைய வேல்யூ 0 வந்தால் த டூ லைன்ஸ் ஆர் கோப்புலனார் ஆர் இன்டர்செக்ட். புரிஞ்சுதா கண்ணு. இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து அடுத்த எக்ஸசைஸில் பயன்படுத்த போகிறோம். ஃபார்முலா வந்து நல்லா புரிஞ்சுக்கிங்க, தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. ஃபார்முலா டிஸ்டன்ஸ் அப்படின்னாவே பாருங்கள், பாயிண்ட்டை கழிக்கணும், கிராஸு ஒரே ஒரு பேரலல்னா u வெக்டர், அதே ரெண்டு பேரலல் வருது ஸ்க்யூ லைனாக இருந்தால் பாயிண்ட்டை கழிக்கணும். b வெக்டர் மைனஸ் a வெக்டர் டாட்டு u வெக்டர் கிராஸ் v வெக்டர். இதே தான் கீழேயும் மால்லஸ் ஆஃப் u வெக்டர் கிராஸ் v வெக்டர். ஒரே ஒரு பேரலல் வெக்டர் u வெக்டர்னா மால்லஸ் ஆஃப் u வெக்டர் தான். ரெண்டு இருந்தது, u வெக்டர் வேறு v வெக்டர் வேறையாக இருந்தால் u வெக்டர் கிராஸ் v வெக்டர் மேலேயும் கீழேயும் போகும். புரிஞ்சுதா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.